சேனல் வினிகோஸ் நான் உங்க ஸோ இந்த வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம்னா நீங்க தமிழ்ல பார்த்துருப்பீங்க நாங்க என்ன எடிட் பண்ண போறோம் ஒரு பர்த்டே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி எலைட் மோஷன்ல கிரியேட் பண்ணது தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்ககிட்ட எலைட் மோஷன் ஆப் இல்லைன்னா நான் ஆஸ் பண்ணுற எலைட் மோஷன் ப்ரோ வெர்ஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் தான் இருப்பேன். மறக்காம டெவலப் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த கீழே குரூப் ஒன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் போயிட்டு இங்கே வந்து வாட் இஸ் டுடேஸ் பர்த்டேன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு போயிட்டு இங்கே வந்து உங்கள் நேம் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஸோ அப்படியே வெளியே வந்துக்கோங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்கள் பர்த்டே டேட் வந்து சேஞ்ச் பண்ணணும். கீழே வந்து 10th இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. எடிட் டெக்ஸ்ட் உங்கள் டேட் வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து 15 டைப் பண்ணிக்கிறேன். 15 டைப் பண்ணிட்டு வெளியே வந்துருக்கோம். வெளியே வந்து அதுக்கு மேலே வந்து ஜூலைன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் மந்த் என்னன்னு டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்ஸாம்பிள் டிசம்பர்னு டைப் பண்ணிக்கிறேன். டிசம்பர்னு டைப் பண்ணிட்டு வெளியே வந்துருக்கோம். வெளியே கொஞ்சம் முன்னாடி இருந்தீங்கன்னா குரூப் 3ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் போயிட்டு இங்கே வந்து உங்கள் ஃபோட்டோ உங்கள் நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். அது எப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு உங்கள் நேம் ஆட் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிள் வந்து வினீத் வந்து என் நேம் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு என் நேம் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு கீழே வந்து குரூப் மார்க் 1 இருக்கும், அது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் போயிட்டு இங்கே வந்து உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணணும். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபைல் ஆப்ஷன் போயிட்டு உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ ஆட் ஆகிடும். ஸோ அப்படியே வெளியே வந்து கொஞ்சம் முன்னாடி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்கள் நேம் அதே மாதிரி தான் ஆட் பண்ணணும். சுரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே முன்னாடி இருந்தீங்கன்னா இங்கே வந்து உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணணும். அதாவது நீங்கள் இங்கே முன்னாடி என்ன ஃபோட்டோ வைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு இங்கே வந்து அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபைல் ஆப்ஷன் போயிட்டு அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்க. எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பார்த்துட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி இருந்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ அதே மாதிரி தான். இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபைல் ஆப்ஷன் போயிட்டு இங்கே வந்து ஸ்டார் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், இங்கே இந்த ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா ஃபோட்டோக்கும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க.